எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்களேன். ஆமாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சிவகாசி சிவன் கோயிலுக்கு பக்கத்துல வயிற்று பிழப்புக்காக ஒரு வயசான பாட்டி மாம்பழ வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அங்க டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லி மாம்பழம் அந்த கடையிலெல்லாம் அகற்றுங்கன்னு சொல்லி முன்னாடி நோட்டீஸ் குடுத்துருந்தோம். அங்க இருக்க மக்களுக்கு அதுதான் வியாபாரத்துக்கான இடம்ன்றனால அவங்க அத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து மாம்பழத்தோட சேர்ந்து அவங்க கடைய எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டி அந்த லாரி பின்னாடி, "பா என் மாம்பழம் குடுங்கப்பா, குடுங்கப்பான்னு" அந்த கெஞ்சுற வீடியோவ பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஒண்ணு நீங்க சரி கடைய அகற்றுறீங்களா, அந்த மாம்பழத்தையாவது அவங்ககிட்ட குடுத்துருந்தா, அவங்க அத இன்னொரு இடத்துல கொண்டு போய் வியாபாரம் பண்ணி, அந் அ ஏதோ காசாவது வந்திருக்கும். அதுவும் இல்ல. சரி அவங்க தான் கேட்கலன்னு சொல்லி ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட, "பா என் கண்ண ஆப்ரேஷன் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. அவரும் கண்டுக்கல. இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது, சிறு குறு தொழிலாளிக தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சம்பவத்து மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இங்க பல புறம்போக்கு நிலங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய முதலாளிக்குலாம் குடுத்துருவாங்க. ஃப்ரீயா கூட குடுத்துருவாங்க. ஆனா, ஒரு சின்ன கடை போட்டு தான் குடும்பத்த காப்பாத்துற மக்களுக்கு எப்பயுமே இந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்குது. ஹியூமனிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டுக்கிட்டும், ரீல்ஸ் போட்டுக்கிட்டும் பண்ற நமக்கு, இந்த மாரி வீடியோலாம் பார்த்தா இன்னும் ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருக்கா? மனிதநேயம் இருக்கா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.